பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் இந்த ஆராதனை நேரத்திற்குள்ளாக நாம் போகிறதுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களை ஒரு விசை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் அநேக வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே கர்த்தரை துதிக்கலாம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்த ஆண்டவரே, நீங்க நடத்தின விதங்களுக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே, நீங்க அதிசயமா எங்களை நடத்தினீங்க அப்பா. ஆண்டவரே, மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையில கூட நீங்க எங்களை கைவிடாமல் நடத்தினீங்க அப்பா. எஸ் ஃபாதர். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் கடந்து வருவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் துதிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் இல்லங்களுக்குள்ளாய் நீர் வருவீராக. ஆண்டவரே, நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருப்போமானால் எங்கள் பிரயாணங்கள் மத்தியில் நீர் வருவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஏதாவது கஷ்டத்தின் மத்தியில் இருப்போமானால் எங்கள் கஷ்டங்கள் நாங்கள் துதிக்கும் போதே மறைந்து போகட்டும் தகப்பனே. வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. இந்த ஆராதனை நடக்கும் பொழுதே அநேகருக்குள்ளே சுகங்கள் சம்பவிக்கட்டும், அநேகருக்குள்ளே அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், அநேகர் தங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அனுபவிக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நீங்க அப்படியே உங்க வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவர் கூட பார்வையாளர்களா இல்லாதபடி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா எங்களோடு இணைந்து இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரிடத்துல நீங்க எதை கேட்டாலும் கர்த்தரை தருவேன் என்று சொல்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வாய்களை திறந்து இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமா பதில் தர போகிறார். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் அநேகருக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நீங்க செய்கிற அந்த வேலைகள் மத்தியில கூட உங்க வாய்களை திறந்து அல்ல ஒரு நிமிடம் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அநேக விதமான குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து பாருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து கர்த்தரை ஆராதித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? எனக்கு பக்கபலமா இருக்க யாரும் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய கண்ணீரை பார்க்க யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? அநேக நேரத்தில் நான் அழுது ஜெபிப்பதை யாருமே பார்க்கல, எனக்கும் தெய்வத்திற்கும் மட்டும்தான் தெரியும், எனக்கும் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க துயரத்தில் கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதல் ஆண்டவருடைய சமூகத்தில் அது சென்று கொண்டே இருக்கிறது. உங்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் உங்கள் ஜெபங்கள் வீண் போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை குனிந்து தூக்குனீரப்பா. ஆண்டவரே, உளையான சேற்றிலும் யாருக்கும் உதவாமல் இருந்த நேரத்திலேயும் எங்களை தேடி வந்தீரே. நாங்க உம்மை தேடல தகப்பனே. நீர் எங்களை தேடி வந்தீர், நீர் எங்களை தேடி வந்தீர். குனிந்து தூக்கி உம்முடைய காருண்யத்தினால் எங்களை பெரியவனாய் மாற்றிருக்கிறீர். எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க எங்களுக்கு தந்ததப்பா. நீங்க எங்களுக்கு ஈவா இரக்கத்தினால் தந்த ஆசீர்வாதங்கள் தகப்பனே. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கி நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். சேர்ந்து சொல்லுவோமா? குனிந்து தூக்கி நீரே,
பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. சேர்ந்து சொல்லுங்க, எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. ஓ ஆமென். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஓ எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் வரை. எப்போதுமே உமக்காய் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் நம்பும் கேடகம், என்னை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே. ஆமென். நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், தூதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், தூதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தான். நல்ல கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. தூயவர், தூயவரே, தூதிக்கு ஹல்லேலூயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவரே, எஸ் ஃபாதர். தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. சேர்ந்து சொல்லுங்க, தூயவர், தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர், தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்வேன், சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவே, உம்மாயே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே, உம்மாயே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். சேர்ந்து சொல்லுவோமா? புகழ்ந்து பாடிடுவே,
உம்மாயே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவேன் இது சத்தமாய் புகழ்ந்து பாடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் எஸ் ஃபாதர் உம்மாயே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒருவரையே புகழ்ந்து பாடுவேன். ஒரு விஷயம் கூட கரங்கள் எல்லாம் உயர்த்தி புகழ்ந்து பாடிடுவேன் உம்மாயே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே. எத்தனை பேர் அனுபவித்து பாடிக்கொண்டிருக்கிறீங்க? ஒன்றுக்கும் உதவாத என்னை தெரிந்தெடுத்து வேறு பிரித்து இன்றைக்கும் அவருடைய பிள்ளையாய் குனிந்து தூக்கி நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் எங்க கூட சேர்ந்து குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீர் குனிந்து தூக்கினீரே. எரிந்து கொண்டிருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. சேர்ந்து சொல்லுங்க எரிந்து கொண்டே. இன்னும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி எரிந்து கொண்டே. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். உம்முடைய நாம மகிமைக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். என்னை பார்த்து என்னுடைய ஒளியை பார்த்து அநேகர் உம்மண்டைக்கு வர வேண்டும் தகப்பனே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே நான் எரிந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வம். ஆமென். நீங்க ஒருவேளை ஆண்டவர் விட்டு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை எரிய பண்ணுவார். மறுபடியும் உங்களை ஓட பண்ணுவார். இருப்பேன் தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா தூயவர். சத்தமாய் சொல்லுவோமா? தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. கடைசியாய் சொல்லுங்க புகழ்ந்து பாடுவே புகழ்ந்து பாடிடுவே உம்மாயே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து. ஹல்லேலூயா. புகழ்ந்து புகழ்ந்து இயேசு ஒருவரையே நான் புகழ்ந்து பாடுவேன். இயேசு ஒருவரையே நான் உயர்த்துவேன். இயேசு ஒருவரையே நான் ஆராதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் இயேசுவை நான் புகழ்ந்து பாடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். எஸ் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மாயே புகழ். நீ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
எஸ் ஃபாதர். ஆண்டவரே, எங்கள் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாங்கள் உம்மையே புகழ்ந்து பாடுவோம் அப்பா. நாங்கள் உம்மையே புகழ்ந்து பாடுவோம் அப்பா. நாங்கள் உம்மையே உயர்த்துவோம் ராஜா. உமக்காக ஓடிக்கொண்டிருப்போம், உமக்காக எரிவோம் ராஜா. உமக்காக நாங்கள் அநேக காரியங்களை செய்வோம் கர்த்தாவே. எஸ், ஹalleluya, ஹalleluya. அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது 94வது சங்கீதம் அவருடைய 14வது வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஹalleluya. நீங்கள் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எஸ், ஹalleluya. நிச்சயமாக எங்க கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிற தெய்வ பிள்ளையே, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் விடுவிப்பதோடு உங்களை நிறுத்த போறதில்லை. அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோம். வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சேர்ந்து சொல்லுவோமா? மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், காலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், காலை நிமிர செய்திடுவீர். சேர்ந்து சொல்வோம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நாம் ஓடுவே, ஓடி அதற்குள் காணுவே. நீதிமான், நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பார். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே, எஸ், சிறகுகளாலே என்னை மூடி
மறைத்துக் கொள்வி. யெஷுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து நாட்களில கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் நம்மோடு இருப்பார். ஆபத்து நாட்கள் அவர் நம்மோடு இருப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்முடைய தலைகளை உயர பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். எந்த ஒரு கொள்ளை நோயும் நம்மை அணுகாதபடி அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். பயந்து போயிருக்கிறீங்களா? அநேக கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். ஆனால் என்னுடைய வாழ்விற்கு ஒரு கேரண்டி உண்டா? நான் இந்த கொள்ளை நோயில் பாதுகாக்கப்படுவேனா, தப்புவிக்கப்படுவேனான்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்லுறேன், வேனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சிறகுகளாலே உங்களையும் என்னையும் மூடி மறைத்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம், அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். நீங்க அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். 91வது சங்கீதத்தை வாசித்து பாருங்க. அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய வாக்குத்தத்தங்களாய் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை நிமிர பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க இங்க கூட சேர்ந்து கரங்களை தட்டி ஓ யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க, யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஹalleluya. ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். சொல்லுங்க, ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யேசுவா 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 உந்தன் நாமம் பலத்தது. சேர்ந்து பாடுவோம், யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். எஸ் ஃபாதர், உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யேசுவா யேசுவா உந்தன் நாமம்
பாலத்து இன்னும் சத்தமா இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பாலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் இயேசுவா ஒரு விசை கூட இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா இயேசுவா 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 உந்தன் நாமம் பாலத்து ஒரு விசை கூட சத்தமா இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பாலத்து இன்னும் சத்தமா இயேசு இயேசுவா ஆமென். எல்லா விதமான ஆபத்திற்கும் நமக்கு அனுகூலமான ஒரு இடம் அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான பாரங்கள், நம்முடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறதான சாத்தானின் கட்டுகள், எல்லா விதமான சாபங்களையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். எங்க கூட சேர்ந்து யெஷுவான்னு சொல்லுங்க, யெஷுவான்னு சொல்லுங்க. சாத்தான் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறான். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் நிற்கிற சாத்தானின் சதி திட்டங்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு எங்க கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. உந்தன் நாமம் பாலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் ஹல்லேலூயா நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடி நிச்சயமாய் நான் சுகம் காணுவேன் சுகம் காணுவேன். எஸ் ஹல்லேலூயா. அநேக நாட்கள் அநேக காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற தெய்வ பிள்ளையே யெஷுவான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அன்றைக்கு பர்திமேயு குருடன் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கா இறங்கும் என்று சொன்ன அந்த நேரத்துல அநேகர் அவன் கூப்பிடுகிறதை பார்த்து தடை பண்ணினார்கள். சத்தம் போடாதே, அமைதலாயிரு என்று சொன்னார்கள். ஆனாலும் அவன் கூப்பிடுவதில் நிறுத்தவில்லை. இயேசுவா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட நேரத்துல இயேசப்பா நின்று திரும்பி பார்த்து அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவா இயேசுவா என்று கூப்பிடுகிற இந்த நேரத்துல கர்த்தர் நிச்சயமா உங்க குடும்பத்தில் இருக்கிறதான கட்டுகள், சாபங்கள், பலவீனங்கள், இன்னும் அநேக போராட்டங்கள், உடைந்து போன குடும்ப வாழ்க்கைகள் கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க கண்களை மூடி ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி எங்க கூட சேர்ந்து சத்தமா இயேசு என்ற நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எஸ் ஹல்லேலூயா. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பாலத்து விசுவாசத்தோடு இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பாலத்து ஒரு விசை கூட இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பாலத்து once again இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பாலத்து துருகம் நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் எஸ் ஃபாதர் நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஹல்லேலூயா.
நிச்சயமாகவே நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. காலங்கள் சூழ்நிலைகள் மாறி போகலாம், நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. அநேக நாட்கள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல சில வேளை நீங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம். அநேக உபவாசத்தின் மத்தியில நீங்க காத்து கொண்டிருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வரல, இன்னும் எனக்கு நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தில் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவஜனம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்துல கர்த்தர் உங்களுக்காக தந்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. சேர்ந்து சத்தமாய் பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்ற போகிறார். ஓஹோ, தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறீங்களா? உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்று விட்டதா? அழைத்தவர் கைவிட மாட்டார். அழைத்தவரோ
உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. எழுப்புதல் காணும் வரை காத்திருப்பே. விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. பலப்படுவே, எழும்பிடுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. ஆமென். பலப்படுவே, எழும்பிடுவே, கழுகை போல. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை. கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு, நீங்க கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? காலம் ஒன்று வரும், நேரம் ஒன்று வரும். நீங்க காத்திருந்த காத்திருப்புதலுக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனியும் நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கழுகு போல கர்த்தர் உங்களை உயர எழும்ப பண்ண போகிறார். விசுவாசத்தோடு எங்கள் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் எல்லாவற்றையும் இழந்து போனாலும், உறவுகள் எல்லாம் பிரிந்து போனாலும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. அல்ல, சேர்ந்து சத்தமாய் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பே. பலப்படுவே, எழும்பிடு
கழுகை போல உயர பறந்து விசுவாசத்தோடு ஆமென். கழுகை போல உயர பறந்திடுவே. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தருக்கு காத்திருப்போர். உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, அவரையே உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, எந்த வறுமை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் அவரை விடாமல் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கண்மலையின் மேல் அமர பண்ணப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போக போகிறார். வெட்கத்திற்கு பதிலாய் ஆனந்த களிப்பை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய அழுகைகள் ஆனந்த களிப்பாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை இயேசுவின் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல் நீங்க வைத்திருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒருவேளை குடும்பத்தின் சில நபர்களுக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். குடும்பத்தின் பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருங்கள். நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். குடி பழக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் உள்ள நபர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். சொல் பேச்சு கேட்காத உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக நீங்கள் அநேக நாட்கள் முழங்காலில் காத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கைவிடப்பட போவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெய கொடியை ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தி, உமக்கு நன்றி ஐயா. கண்களை எல்லாம் மூடி என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு. இதுவரை கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தி வந்தாரே, உங்கள் குடும்பங்களை நடத்தி வந்தாரே. ஆண்டவருக்கு உங்க வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி, உமக்கு நன்றி ஐயா.
வைத்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க உமக்கு நன்றி. கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. என்னை நடத்தும், என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும், என்னை எஸ் ஃபாதர் எங்களை நடத்துகிறீரே. உங்க கிருபையால் உங்க இரக்கத்தால் எங்களை நடத்துகிறீரே. உமக்கு நன்றி டாடி. ஆமென். வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பாவமில்லா கிருபையால கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறாரே. தூய்மையாய் நம்மை நடத்தி வருகிறாரே. பாவம் செய்யாமல் கர்த்தர் இதுவரை நமக்கு உதவி செய்கிறாரே. பாவம் இல்லா. ஒருவேளை நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, பாவம் இல்லாமல் தூய்மையான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாராவது தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் கண்ணீரோடு இருப்பார்களானால் தங்களுடைய வாழ்க்கையின் பாவத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவீராக. ஆமென். பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. வாஞ்சையாய் கேளுங்க. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மகிழ செய்பவரே. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த இயேசுவே உமக்கு நன்றி. என்னை நடத்தும், என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. ஆமென். உமக்கு நன்றி ஐயா. அப்படியே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஹல்லேலூயா. உங்க கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு இருக்கிறது. அநேக நாள் நீங்கள் காத்திருந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அன்னாள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரி, ஒரு தாயார். அவர்களை பார்த்தீர்களானால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அநேக நாட்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்து பார்க்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை. அவர்கள் இதனால் அநேக விதமான நகைப்பிற்குள்ளாக்கப்பட்டார்கள். அநேகர் இவர்களை ஏளனமாய் பேச ஆரம்பித்தாங்க. அந்த அன்னாளை அநேகர் ஏளனமாய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு விரோதமாய் அநேக துர்சாட்சிகளை சொல்லி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருந்தாங்க. இந்த அன்னாள் அழுது ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் தேவாலயத்திற்கு வருடந்தோறும் சென்று பலிகளை செலுத்தி கொண்டிருந்தாங்க. குடும்பமாய் சென்று பலிகளை செலுத்தினாங்க. அன்னாள் தெய்வத்திற்கு பயப்படாத ஒரு சகோதரியா, ஜெபிக்காத ஒரு சகோதரியா? இல்ல, அவர்கள் ஜெபிக்கிற ஒரு தாயார். அவர்கள் தேவனை தேடி தேவனுடைய சமூகத்தில் சென்று அழுது ஜெபிக்கிற ஒரு தாயார். அநேக நாட்கள் அநேகர் இவர்களை விமர்சிப்பதை பார்த்து இவர்கள் கலக்கம் அடைந்து அவர்கள் தேவாலயத்துக்கு ஓடி போறாங்க. தேவாலயத்தில் ஓடி போய் அழுது புலம்பி ஜெபிப்பதை பார்த்து அந்த ஏலி என்கிற ஆசாரியன் என்ன தெரியுமா நினைக்கிறாரு?
இவங்க மது போதையில நிறைந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. அவ்வளவு ஜெபிக்கிறாங்க, அவ்வளவு மது போதையில் நிறைந்து இருக்கிறது போல அவர்கள் ஜெபிக்கிறது அவ்வளவு ஊக்கமா ஜெபித்திருக்கிறாங்க. அவங்க ஜெபிப்பது தங்களை மறந்து அவங்க ஜெபித்திருக்கிறாங்க. அழுது தங்கள் இருதயத்தின் பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறாங்க. இதை பார்த்த ஏலி அவர்களை கூப்பிட்டு, நீ எப்படி தேவாலயத்தில் மது அருந்தி வருவாய் என்று கேட்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இந்த அன்னாள் அந்த தேவ மனிதன்ட்ட சொல்றார், இல்ல நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, நான் மது அருந்தி வரல, நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னுடைய பாரத்தை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த ஏலி இடத்துல சொல்லும் பொழுது ஏலி ஜெபித்து அனுப்புகிறார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அவர்கள் அந்த ஆலயத்தை விட்டு கடந்து போறாங்க. மறுபடி நல்ல ஒரு உற்பத்தி காலத்துல அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? நல்ல ஒரு ஆண் மகனை கர்த்தர் அந்த அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்து அவருடைய அன்னாளுடைய தலையை உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அன்னாள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்தது போல அநேக வருடங்கள் அன்னாள் காத்திருந்து ஜெபித்து அநேக விதமான துர்பெயர்களை பெற்றாலும் அநேக விதமான ஏளனங்களை அடைந்தாலும் கர்த்தருக்கு காத்திருந்த அன்னாள் வெட்கப்பட்டு போகல. அவளுடைய தலையை உயர்த்தினாள். அவளுடைய வயிற்றிலிருந்து வந்த குழந்தை வேதாகமத்தில் ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக நின்று செயல்பட்டதை நாம் வாசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நீங்க அநேக நாட்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் எனக்கு விடுதலை வரல, அநேகர் என்னை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அநேகர் என்னை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய வேதாகமத்துல அநேக பிள்ளைகள் காத்திருந்து ஜெயம் பெற்றார்கள், காத்திருந்து உயர்த்தப்பட்டார்கள். ஆமென். தாவீது ராஜா அரசனாய், தாவீது ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அரசனாய் மாறினான் என்று நமக்கு தெரியும். ஆனால் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணி எத்தனையோ வருடத்திற்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி எத்தனையோ வருடத்திற்கு பின்பாக தான் அவன் அந்த அரசனாக அமர பண்ணினான். அந்த ராஜாவாக அவன் மாற்றப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ராஜாவாய் மாற்றப்படுகிற இந்த சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா அவன் காத்திருந்தான், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பிடித்திருந்தான், நம்பிக்கையாயிருந்தான். அநேக விதமான ட்ரையல்ஸ், அநேக விதமான சோதனைகள் அவன் கடந்து சென்றது நிமித்தமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, தரிசனம் பெற்ற வயதை பாருங்க, அவன் கர்த்தர் அவனை உயர்த்தின வருடத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு கேப் இருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். அநேக வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனாலும் எதுவுமே நிறைவேறாதது போல காணப்படலாம். நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. நீங்கள் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை, எங்களுக்கு திருமணம் ஆகி அநேக வருடம் ஆகிவிட்டது என்று கண்ணீரோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அநேகருடைய கற்பத்தின் கனிகளை கர்த்தர் திறந்தது போல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, வருடங்கள் சென்று விட்டது, இனி எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சம்பவிக்கும்? நிச்சயமாக கர்த்தர் செய்வேன் என்று சொன்னால் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்னாளுக்கு செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அநேக வருடங்கள் சென்று நிறைவேற்றினது போல உங்களுக்கும் கர்த்தர் ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவார். உங்கள் மூலமாய் ஒரு சந்ததி உருவாகும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ருசித்தவங்க மாத்திரம் எங்க கூட சேர்ந்து அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை.
உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. விசுவாசிக்கிறீங்களா? 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 நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. எஸ், நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ, ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல். ஓ, சாத்தானை ஒடுக்கினீரே. சொல்லுங்க, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கரங்களை தட்டி கூடுமே. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவருக்கு முடியும். என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு முடியும். நான் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ண இயேசுவுக்கு முடியும். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே. ஓஹோ, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. சொல்லுங்க, உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள். நல்ல கரங்களை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரங்களை எல்லாம் தட்டி எஸ், விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போகிறார். கூடுமே, எல்லாம் கூடுமே முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஓ, ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது யார்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு எஸ் அப்பா பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே. கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே, எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்று. கடைசியாய் உற்சாகமாய் கூடுமே. இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒருவேளை உங்க படிப்பு காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். உங்களால் முடியாது, கர்த்தர் செய்து மாற்ற போகிறார். ஆமென். இன்னும் உற்சாகமாய் கூடுமே, எல்லாம் கூடுமே உம்மாலே, எல்லாம் கூடும். எஸ் ஃபாதர். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. நல்ல கரங்களை தட்டி உம்மால் கூடாதது அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. உம்மால் கூடாதது
இன்னும் முழு பலத்தோடு உம்மால் கூடாதது. ஹalleluya, உம்மால் கூடாதது. இன்னும் முழு பலத்தோடு உம்மால் கூடாதது. எல்லாம் அவரால் கூடும், உம்மால் கூடாதது. ஓ, உம்மால் கூடாதது ஒன்று. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆராதனையில பங்கு பெற்ற உங்க ஒவ்வொருவரின் வாழ்க்கையின், உங்க ஒவ்வொருவரின் எண்ணங்கள், உங்க ஒவ்வொருவரின் ஜெபங்கள், உங்க ஒவ்வொருவரின் கண்ணீர்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். எஸ் பிரியமான தேவ பிள்ளைகளே, அழுது கொண்டு இருந்தது போதும். காத்திருந்த காத்திருப்புக்கு கர்த்தர் பதில் தருகிற வேளை வந்து விட்டது. தொலைக்காட்சி மூலமா எங்களை பார்த்து கொண்டிருந்த, எங்களோடு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில கர்த்தர் நீங்கள் நினைக்காத வழிகளை உங்களுக்கு திறந்து தர போகிறார். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டது போல உங்களுடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சந்தோஷமான காரியங்களை கட்டளையிட்டு விட்டார். நீங்கள் அநேக நாள் ஜெபித்த ஜெபங்களின் பதில்கள் வந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு நீங்க தந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதர்கள் முடியாது, மருத்துவர்கள் முடியாது என்று சொன்ன காரியத்தை நீர் மறுபடியும் எங்கள் பிள்ளைகளுக்காய் செய்து கொடுப்பீராக. ஆண்டவரே, அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது போல எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்தாங்க, எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாதப்பா. எந்தெந்த காரியத்திற்காக காத்திருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திற்கு நீங்க ஒரு மாறுதலை உண்டு பண்ணுவீராக. அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை நீர் கொடுப்பீராக தகப்பனே. உங்க கரங்களை தாழ்த்தி தருகிறோம், உங்க கரங்களை தாழ்த்தி தருகிறோம். கொள்ளை நோய்க்கு எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பிரயாணம் படுகிற பிள்ளைகள், வேலைகளுக்கு செல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உங்க கரங்களை தாழ்த்துகிறோம், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Amen.